ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. நம்ம லாஸ்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 3 months இருக்கும். இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹர்ப் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கான பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு கிங் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செடியில் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம ரோட் சைடில் வந்துட்டு இந்த செடி வந்து நிறைய பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு இது என்ன செடி அப்படின்றது தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த செடி வந்து ஹேர் ஆயில், ஷாம்பூஸ் இந்த மாதிரி வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன காய்ச்சிரும் அப்படின்னாலுமே இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு முடி வந்து நல்லா கருகருன்னு அதேமாதிரி நீளமாக வளரும் அப்படின்றது கூட சொல்லுவாங்க. நமக்கு கரிசலாங்கண்ணியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலர் பூக்கிறது, மஞ்சள் கலர் பூக்கிறது, அதே மாதிரி நீல கலர் பூக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம ப்ளூ கலரில் வந்துட்டு அதிகமாக பார்த்தது கிடையாது. ரொம்ப காமனாக வந்துட்டு எல்லோ அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து கரிசலாங்கண்ணி வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது ரெண்டுலேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான். ஏன்னா இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை வந்து மேக்ஸிமம் வந்து சம்மர் டைமில் வந்து நிறையா எங்கே வேணாலும் நம்ம பார்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டிச் ஓரத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நமக்கு இந்த செடி வந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்தியா, நேபாள், சைனா, பிரேசில், தாய்லாந்து இந்த மாதிரி 5 கண்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பயிர் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி இது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பூ இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த பூ வந்துட்டு நல்லா பெருசாகி அந்த பக்கத்தில் இருந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து விதை. ஸோ இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதோடய விதைகள் எல்லாமே வந்து நமக்கு கருப்பு கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம லேசாக மண்ணில் தூவி விட்டோம் அப்படின்னாலே வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். மண் கலவை அப்படின்றது நம்ம எப்போவுமே இது பண்ணுற மாதிரி தான். நார்மலாக கார்டன் சாயில், உரம் கொஞ்சம் இருக்கணும். அதே மாதிரி அந்த மண்ணில் வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே போக்கும். இந்த செடியை வந்து விதை இல்லாமல் நமக்கு தண்டு மூலியமாக கூட நம்ம வந்து வளர்க்கலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதோடய தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக ஒரு சைடு வந்து ஒரு பிளாக் ஷேடு வந்த மாதிரி ஒரு 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்குமே வந்து வளரக்கூடியது தான். அதோடய இலைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பூக்கள் வந்து இந்த மாதிரியான க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் வர மாதிரியான 2 கலர் வந்து அந்த பூக்கள் இருக்கும். இது வந்துட்டு ஒரு குச்சி வச்சாலே போதும், நல்லாவே வந்து தழைச்சி வரக்கூடியது தான். இதோட மண் கலவையில் எப்போவுமே வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி மண் கலவை அப்படின்றது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாவே படர்ந்து வர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முதவே சொன்ன மாதிரி தான் இந்த செடி வந்து வெயில் காலங்களில் வந்துட்டு நமக்கு நல்லாவே வளர்ந்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.